நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து நான் மிரட்சியான படம் நடிகவேள் அண்ணன் எம்.ஆர். ராதா அவர்கள் நடித்த ரத்த கண்ணீர் படம். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 17 முறை அந்த படத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். தினமும் பார்ப்பேன். அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு தேட்டரு வீடு பக்கம். அப்படியா? எங்க? தென்காசி மாவட்டத்தில் கீழப்பாவூருங்கிற ஒரு ஊர். என்ன தேட்டர் பேர்? அந்த காலத்தில் அதுக்கு பேர் கௌசல்யா டாக்கீஸ்ன்னு பேர். சரி. இப்போ அந்த தேட்டரு ஓடலை. ஒரு காலத்தில் இப்போ தான் தேட்டர் இல்லாமல் க்ளோஸ் ஆகி போச்சு. அந்த தேட்டரில் பார்க்கும்போது ஒரு 17 முறை இதை பார்த்தேன், ரத்த கண்ணீரை. எனக்கு சினிமாவுக்கு வரணும் ஒரு ஆசை அந்த படத்தில் ஏற்பட்டுச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வில்லன் நடிகர் வரும்போதெல்லாம் கை தட்டுறாங்க, அம்மாவை திட்டும்போது கை தட்டுறாங்க, பொண்டாட்டியை திட்டும்போது கை தட்டுறாங்க. இது எப்படி இது சாத்தியம்? அந்த காலத்தில் மனோகரா பொங்கி எழு மனோகரா, அம்மா ஆணையிடு அம்மா அப்படின்னு பேசி அம்மா சென்டிமெண்ட்டை உயர்த்தி கைத்தட்டல் வாங்கின காலகட்டத்தில் இவர் ரொம்ப தாழ்த்தி அவருடைய டாமினேட்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் பண்ணிட்டு இருந்தாரு. திட்டுறாரு அம்மாவை. ஆமாம், அதுக்கு பயங்கர கிளாப்ஸ் தேட்டரில். அட்டி என்ன அம்மா, இந்த நான் ஒரு துரையோட அம்மா இப்படியா வருது, 16 முளை சேலையை கட்டிட்டு வர்ற, ஒரு கவன் போட்டுக்கிட்டு வா, அம்மானு சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன மோகன் பேர்? என்ன மோகன் சொல்லிட்டு இருக்க, துரைன்னு சொல்லு, துரை தூங்குறாருன்னு சொல்லு, துரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லு. அது ஒரு பெரிய டாமினேட்டடாக இருக்கும். அதுக்கு ரசித்தாங்க. அப்புறம் அம்மாவை எட்டி உதைக்கிறது, மனைவியை கண்டபடி திட்டுறது, கண்ணா பின்னான்னு அது பெரிய பெர்ஃபார்மன்ஸ். அது சாதாரணமாக இல்லை. அதாவது மக்களை திட்டிக்கிட்டு, பார்க்குற மக்களை கூட திட்டிக்கிட்டு, அவர் ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன்லேயே அப்படி தான் பேசுவார். என்னை வரவேற்பதற்கு செல்வ சீமாந்தர்களும் சீமாட்டிகளும் வந்திருப்பார்கள் என்று என்னை ஏமாந்தேன், எங்கே வந்து பார்த்தால் பெப்சி அப்படிங்கிற டக்குன்னு ஏதோ ஒன்று வாங்கி குடிச்சுக்குவார். இங்கே கூட்டத்திலே வந்து பார்த்தால் பஞ்ச பரதேசிகளும் சாதாரண லப்பர்ஸ் கூட்டமாக இருக்கிறது, ஓகே பேசுகிறேன் அப்படின்னு அப்படி ஆரம்பிப்பார். அதுக்கும் கை தட்டுறாங்க. எப்படி சாத்தியமாக இருந்துச்சு இந்த நடிகருக்குன்னு வச்சுருவாங்க.